நினைத்த இலக்கை அடையாமல் விடாத தனுசு ராசி அன்பர்கள், ஒரு இலக்கு வச்சிட்டீங்கன்னா அதை முடிச்சே தீர்வன்ட்டு விடாப்பிடியா இருக்கக்கூடியவர்கள். இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி சாதக பாதக நிலைகளை கொடுக்க போகுது? சம்மதத்தோட ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பேர் சந்தோஷப்பட்டு சிறப்பு. இப்போ அந்த காதல் கை கூடும்ன்றதையும் தாண்டி குடும்பத்தாரினுடைய சம்மதத்தோடு அது வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கை கூடி வர நேரத்துல வார்த்தைகள் வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேட்கிறேன். இந்த செவ்வாய் பயிற்சியில அவங்க யார்கிட்ட பேசுவதில் கவனமா இருக்கணும்? ஏன்னா ராசி அதிபதியே வந்து கடகத்துல 8ஆம் வீட்டுல வந்து இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வந்து வெளியூர் சார்ந்த விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவங்க இரவு நேரத்துல டிராவல் பண்றப்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டுல வந்து சனியை உட்காந்துருக்க வக்கரத்துல இருக்காரு. ராசிநாதனே போய் 8ஆம் இடத்துலயே உட்காந்துக்கிட்டாரு. இப்ப இவங்களை அறியாம சில விஷயங்கள் நெகட்டிவா பேசிடுவாங்க. நல்ல எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க எல்லாமே செய்யறவங்க தான். ஆனா இருந்தாலும் 5-12 கூடியவர்ல இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நினைத்த இலக்கை அடையாமல் விடாத தனுசு ராசி அன்பர்கள், ஒரு இலக்கு வச்சிட்டீங்கன்னா அதை முடிச்சே தீர்வன்ட்டு விடாப்பிடியா இருக்கக்கூடியவர்கள். இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி சாதக பாதக நிலைகளை கொடுக்க போகுதுன்னு அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, தனுசுக்கு சொல்லுங்கம்மா. தனுசு அப்படின்னாலே பாருங்க, ஒரு போர் தளபதி தான். ஒரு ராஜா வந்து சொன்னாங்க இந்த படைக்கு நீ தளபதியா போகணும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வந்து குறிக்கோளை அடையிறதுக்கு யாராவது ஒருத்தர் குறிக்கோளை சுட்டி காட்டணும். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு உண்டான திறமைகளையே வந்து சொன்ன உடனே அவருக்கே தெரிஞ்சுது. ஆஞ்சநேயர் பிறந்த ராசி இல்லையா? அப்படி இருக்கனால தனுசு ராசிக்காரங்க ஒருத்தர் சொன்னா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்ப பாருங்க, செவ்வாய் வந்து 5-12 கூடியவர். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. அந்த செவ்வாயே வந்து தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல போயிறாரு. அது கூட யார் வீட்டுல? காதலுக்கு சொந்தக்காரான மிதுன ராசிலேயே உட்கார்றாரு. அப்ப இது வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால லவ் திருமணங்கள் நடைபெறும். ரொம்ப வருஷமா எனக்கு மேரேஜுக்காக நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருமணத்துக்காண்டி எங்க பெற்றவங்க ஒண்ணுமே இன்னும் சரின்னு சொல்லல. ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு குறிக்கோள் இருக்குன்னா, தன்னுடைய பேரன் சமூகத்தோட திருமணம் முடிக்க நினைப்பாங்க. குருவோட வீடு. அப்ப எதையுமே பாருங்க பெரியவங்களோட சேர்ந்து செய்யணும். அவங்க சம்மதம் எல்லாம் செய்யணும். ஒரு 8 வருஷம் 10 வருஷமா போராடி இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த காதல் வந்து பெரியவங்க சம்மதத்தோட ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பேர் சந்தோஷப்பட்டு சிறப்பு. இப்போ அந்த காதல் கை கூடும்ன்றதையும் தாண்டி குடும்பத்தாரினுடைய சம்மதத்தோடு அது வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கை கூடி வர நேரத்துல வார்த்தைகள் வந்து கெடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேட்கிறேன். இந்த செவ்வாய் பயிற்சியில அவங்க யார்கிட்ட பேசுவதில் கவனமா இருக்கணுமா? அதே மாதிரி இப்ப லவ் பண்றவங்களும் இந்த விஷயம் ஓகே தான். ஆனா இது வரைக்கும் நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த வேலை சார்ந்த விஷயமாக இவங்களும் பாருங்க வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியே வந்து கடகத்துல 8ஆம் வீட்டுல வந்து இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வந்து வெளியூர் சார்ந்த விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவங்க இரவு நேரத்துல டிராவல் பண்றப்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டுல வந்து சனியை உட்காந்துருக்க வக்கரத்துல இருக்காரு. அப்ப வந்து வெளியூர் விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயமா டிராவல் இரவு நேரத்தை பண்ணாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாமியார் அத்தை, அது வந்து மாமியார்னாலே அத்தைனாலே வருங்க அப்பாவோட பிறந்தவங்களாவும் இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கை துணையோட தாயாவும் இருக்கலாம். அவங்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமணம் முடிச்சவங்களாக இருந்தாலும் திருமணம் முடிக்க போறவங்களா ஒரு பேசி ஒரு வந்தாலுமே பாருங்க, இவங்க எடுத்தோடனே வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ராசிநாதனே போய் 8ஆம் இடத்துலயே உட்காந்துக்கிட்டாரு. இப்ப இவங்களை அறியாம சில விஷயங்கள் நெகட்டிவா பேசிடுவாங்க. நல்ல எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க எல்லாமே செய்யறவங்க தான். ஆனா இருந்தாலும் 5-12 கூடியவர்ல இப்ப மனசுல தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஏற்பட்டு அதனாலேயே பாருங்களேன் ரொம்ப வந்து வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுவே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். செவ்வாய் இவங்க ராசியவும் பாக்குறாரு, 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு. செவ்வாய் தன்னுடைய உச்ச விட்டையும் 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப வார்த்தையில ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். மாமியார்கிட்ட மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருந்தால் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து அத்தைமார்கள் கிட்டையும் குறிப்பா மாமியார் கிட்டையும் நிச்சயமா உங்க கணவரினுடைய தாயார்கிட்ட நீங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கணவரினுடைய தாயார்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசி இதை அப்படியே நீங்க வந்து பாசிட்டிவா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலனை தரக்கூடிய வகையில அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதில் கவனமா இருங்க. குறிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கான பரிகாரங்களை நம்ம என்ன சொல்லலாமா? பொதுவாக வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து 7ஆம் வீட்டுல இருந்து ராசியை பார்க்குறாங்க. இப்போ தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதியும் குரு தான்.
ராசி அதிபதி அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான். அப்ப 2 ஒரே இதா வரனால அன்னை மீனாட்சி, ஆஹா. அன்னை மீனாட்சி தான் அவங்களுக்கு போய் அது அவருக்கு பிடிச்சது புதன்கிழமை. ஏன்னா மீனராசியில் தான் வந்து புதன் வந்து நீசமாகறாரு. இப்போ புதன்கிழமை அன்னைக்கு மீனாட்சிக்கு பிடிச்சது தாமரைப்பூ, தாளம்பூ, குங்குமம் இது வாங்கிட்டு போய் முடிஞ்சா 2 நெய் பாக்கெட் வாங்கி கொடுங்க. உள்ள கருவறையில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு ஊத்தட்டும். அம்மனுக்கு பக்கத்துல தீபம் எரிஞ்சுல அதுக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து மீனாட்சியோட பிள்ளை தமிழ் படிக்கணும். குமரகுருபரர் எழுதுனது அதை உட்காந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த அம்மனுடைய மனசு வந்து அவ்வளவு தூரம் குளிரும். அது குளிர இவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். நிச்சயமாக மீனாட்சியிடம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா எந்த இடங்கள்ல பிரச்சனைகள் வரும் வார்த்தைனால அப்படின்னு பார்க்கும்பொழுது மாமியார் மருமகள் அப்படின்னு சொன்னாலே வாக்கு தகராறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த நிலையில இப்ப தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அன்னை மீனாட்சியிடம், தாய் மீனாட்சியிடம் உங்களுடைய இந்த பிரச்சனைகளை ஒப்படையுங்கள். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி தரட்டும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.